வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2025 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மெண்டேலியத்தை மறு ஆய்வு செய்த அறிவியல் அறிஞர்கள் பெயர்கள். கருவுறு பற்றி நீ அறிவது என்ன? இந்த படத்தை உறைந்து பாகம் குறி. டைகாட் சீட் தான் சைசர் ஆரிட்டினா. மரபு பொருளில் தேவைப்படும் மிக முக்கியமான நொதி பெயர்களை எழுதுக. சிஸ் அமைவு என்றால் என்ன? மெரிட்டோஃபிலி என்றால் என்ன? கீழ்காணும் வினாக்களில் ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளி. வினா எண் 19 கட்டாய வினா. மரபு வரைபடம் என்றால் என்ன? அதன் பயன்களை எழுது. உறைகுளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. ஒட்டுதல் பதியமிடுதல் வேறுபடுத்துக. பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? டிரிடிகள் உற்பத்தியின் தொடரோற்ற வரைபடம். பசுங்கனிய பாரம்பரியம் எடுத்துக்காட்டு. நுண் வித்திருவாக்க படிநிலை. பல்வேறு வகையான ஒன்றிணைப்பு. தாவரத்து சுழற்பின் பயன்பாடுகள். விலங்கியல் பொறுத்த வரைக்கும் உயிரி விலங்கியல் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் சுரப்பாளர்கள் யார்? மனித அண்டசெல்லின் படத்தை வரைந்து பாகம் குறி. கருப்பை வாய் புற்றுநோய் தோற்றுவிக்கும் காரணிகள். யானைக்கால் நோயினை ஏற்படுத்தும் புழுவின் அறிவியல் பெயர். தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாய்வு. 19வது கொஸ்டின் கம்பல்சரி. சீம்பால் என்றால் என்ன? முக்கியத்துவம். போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை எழுதுக. நெக்ஸ்ட் ஃபினைல் கீட்டோ நீரியாவின் அறிகுறிகள், அதாவது ஃபினைல் கீட்டோ நியூரியாவின், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். மனித மரபணு தொகுதி திட்டத்தின் குறிக்கோள்கள். 19 அமிபியாசிஸ் குறிப்பு வரைக. இது பார்த்துக்குவோம், கம்பல்சரியில் கேட்டிருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியலில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைப்பு. இம்யூனோகுளோபின் அமைப்பை படத்துடன் விளக்குக. டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள். ஆடி வின்பர்க்கோட சமன்பாடு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷினை ரிவைஸ் பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். பயாலஜிக்கு நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸ்லையும் வீடியோ அப்டேட் பண்ணுவேன், அதையும் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ.